ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரேஷன் கடை புழுங்கல் அரிசி 2 படி, ஒரு படி வந்து பச்சரிசி, ஒரு 100 கிராம் உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையான பொருள். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதில் வந்து ரேஷன் கடை அரிசின்னா தூசு நிறைய இருக்கும். அதனால் ஒரு 6-7 வாட்டி நல்லா தண்ணி விட்டு வண்டு தூசெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி பளிச்சுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இதை வந்து ஒரு 6 to 7 hours வந்து ஊற வச்சிக்கலாம். இப்போ அரிசி ஊறினது வந்து போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் எவ்வளோ அருமையாக புளிச்சு வந்திருக்குன்ட்டு. இப்போ இது வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் வேணுன்றது எடுத்து தனியாக வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் இது கரைக்கும் போது கொஞ்சமாக உப்பும் சோடா மாவு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இட்லி மாவு வந்து கரைச்சிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக இட்லி அரிசி வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு வாட்டி அரைச்சி பாருங்கள். இப்போ இதை கரைச்ச மாவு வந்து இட்லி பானையில் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு, கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பரான மிருதுவான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.